கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதனால இந்த எல்ரோகி சேனலை பார்க்க உங்க ஒவ்வொருத்தரையும் அன்போட வரவேற்கிறேன். இந்த சேனலை பாருங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா விதமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 11:28 உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவே சொல்லப்பட்டிருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வருத்தங்கள் பாரங்கள் எப்பொழுது சுமந்துக்கிட்டு தான் இன்னைக்கு என்ன செய்யறோம், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இளைப்பாறுதல்ங்கிறது மனிதர்களுக்கு எவ்வளவுதான் என்னதான் பணம் இருந்தாலும் சரி, பொருளுக்கு இருந்தாலும் சரி, சொத்து இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, இளைப்பாறுதல்ங்கிறது அந்த சந்தோஷங்கிறது பாக்குறது ரொம்ப கடினம். ஆனா ஆண்டவர் அதான் சொல்றாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாரு. நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களோ, சமாதானமற்ற நிலையில இளைப்பாறுதல் இல்லாதபடி ராவும் பகலும் தூக்கம் கூட வராதபடி நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை இளைப்பாறுதல் தருவாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் யாரெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதை கேட்கிற ஆண்டவரை ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்கும் ஆண்டவரே இளைப்பாறுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எவ்வளவுதான் உலகத்துல ஆண்டவரை சொத்து சுகங்கள் இருந்தாலும், மனித மக்கள் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவரே மனிதல ஆண்டவரை இளைப்பாறுதல் இல்லாதபடி ஆண்டவரே கஷ்டப்படுறாருங்களப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கு இளைப்பாறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தைப்படி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.